புரட்சி கண்டெடுத்த முத்து, செந்தமிழ் செல்வி, சொல்லின் செல்வி, ஜாக்சிகாவின் கால எப்பா 7ஆம் நம்பர் மஞ்சப்பணியனு ஓரமா நில்லுப்பா. ஜாக்சிகாவின் கால அங்கதன் வர்றான் வர்றான் வர்றான். புடிச்சு பாரு தில்லு இருந்தா புடிச்சு பாரு. இந்த காளைய பார்க்க 1000 கண்ணு பத்தாதுப்பா, 1000 கண்ணு பத்தாது. புடிச்சு பாரு தில்லு இருந்தா புடிச்சு பாரு. புடிச்சவங்களுக்கு சிங்கப்பெண் சிவனந்தனி வழங்கும் 1 லட்சம் ரொக்க பரிசுப்பா. புடிச்சு பாரு. ஓவியத்தை பார்க்கையிலேயே மெய்யும் மனமும் வீரசிங்கத்தின் புடரிபோல் சிலிர்த்தெழுகிறது. தமிழரின் வீர மாண்பை பறைசாற்ற இந்த ஒற்றை காளையின் மதில் போதும். மறக்க முடியுமா மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நடத்திய போராட்ட நினைவுகளை? வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம் என சென்னை வங்கக்கரையில் ஓங்கி ஒலித்தது தமிழர்களின் வீர முழக்கம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டின் பெருமையையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் விதமாக பதாகைகளை ஏந்திக் கொண்டு மனித சிங்கிளி பேரணியாக சென்னை மெரினாவில் நின்றார்கள். இதுவும் வழக்கமான ஒரு போராட்டம் என்று நினைத்தவர்கள் மத்தியில் வரலாற்று பக்கங்களையே புரட்டி பார்க்க வைத்தது நம்ம ஜல்லிக்கட்டு மெரினா புரட்சி. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு பாக்குறீங்களா? இரவில் எனக்கு தூக்கம் வராத போது நிஜத்தில் நடந்த சம்பவங்களை என் அப்பா கதையாக உருவாக்கி சொல்லுவார். அப்படி சொன்ன கதைதான் ஜல்லிக்கட்டு. இது வெறும் கதை அல்ல, மாபெரும் புரட்சி. ஏறு தழுவுதல், ஏறுகோல், மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, கொள்ளறுதல் பிடித்தல் என தமிழகத்தில் பல இடங்களில் பல பெயர்களில் வலம் வரும் நம் வீர விளையாட்டு முல்லை நில மக்களின் திருமணத்திற்கு தொடர்புடையதாக இருக்கிறது. 12 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் எங்க மண்ணு மதுரைக்கு தானங்க இன்னும் பிரசித்தி பெற்று விளங்குது என்பதை இந்த மதுரை தமிழச்சி மார்தட்டி சொல்லுவேன். ஆண்கள் மட்டுமல்லாமல் இன்று வீர தமிழச்சிகளும் வாடிவாசலில் காளை அவிழ்க்கிறார்கள். திமிரும் காளைகளும் திமிழ் பிடிக்கும் வீரர்களும் கலந்த கலவைதான் எங்கள் ஜல்லிக்கட்டு. மரபுகளை சுமந்து வாழும் தமிழர்களின் சின்னமும் எங்களின் அடையாளமும் ஜல்லிக்கட்டு தான். இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. எம் வீர விளையாட்டை பற்றி இலக்கியங்களும் பாடி பெருமைப்படுத்துகின்றன. வீரன் வெற்றி பெற வேண்டி ஏறு தழுவுதல் முதல் நாள் குறவை குத்து நடைபெறுமாம். கொள்ளேற்ற கொடாஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். காளையை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியில் கூட ஆயமகள் திருமணம் செய்ய மாட்டாளாம். அப்படி என்றால் வீரம் தமிழரின் உதிரத்தில் ஊறி கிடக்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய சான்று தேவையா? சிந்துவெளி தொடர்பான அகழாய்வுகளில் ஒரு காளையின் கொம்பை ஒரு மனிதர் பிடிப்பது போன்ற தரவுகள் கிடைத்துள்ளன. நினைத்தாலே சிலிர்க்கிறது.